வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு. இந்த ஒரு மெழுகுவர்த்திக்கான வாசிப்பை தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். இந்த வாசிப்பின் தலைப்பு என்னன்னா, தற்போதைய சூழ்நிலை, இந்த ஒரு காலகட்டத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது நல்லா பிரார்த்தனை பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வாசிப்பை. ஸோ கண்டிப்பாக இந்த வாசிப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்துக்கு இந்த ஒரு ஆலோசனை எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நபர்கள் தான் இந்த வாசிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் அப்படிங்கிறது போல தான் என் மனசில் சொல்லுது. ஸோ நம்பிக்கை தருவதற்கான வார்த்தைகள் இல்லை. பிரபஞ்சம் தரக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு எது பொருந்தோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதில் முதல்ல எடுக்கும்போது பார்க்கும்போது அந்த மெழுகுவர்த்தியோட தோற்றம் என்னவா இருக்குன்னா, ஒரு யூ-டர்ன் போட்ட மாதிரி இருக்கு. இந்த யூ-டர்னோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உண்மையான பாதைக்கு திரும்புதல். சில நேரங்களில் இது உங்களோட உள்முகமாக நீங்கள் திரும்புறதா கூட இருக்கலாம். ஒரு ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இது வரைக்கும் உங்களுடைய பார்வை வெளியில் இருந்திருக்கு அப்படின்னா அது உள்முகமாக திரும்புறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ரொம்ப சோர்வடைய வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணி ஒன்றும் வேலைக்காகலை அப்படிங்கிறது போல் நான் எனக்குள்ளேயே போகிறேன். நான் அந்த தேடக்கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் வேறு பக்கம் அந்த பார்வையை திருப்புறேன் அப்படிங்கிறது போலையும் இருக்கலாம். இல்லை ஏதாவது சில பேருக்கு ஒரு தவறான பழக்கங்கள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று, ஒரு தவறான உறவோ தவறான பழக்க வழக்கங்களோ இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உணர்ந்து திருந்துவாங்க இல்லையா? ஓகே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிருக்கோம், அது மிகவும் தவறான ஒரு விஷயம், இது வேலைக்கு ஆகாது. அதுலேருந்து தங்களை விடுவித்து தங்கள் பழைய மாதிரி முன்ன இருந்த நல்ல குணங்களோட அவங்க மீண்டும் திரும்புதல் அப்படிங்கிறது போல தான் ஒரு நல்ல அறிகுறியாக தான் இந்த வாசிப்பை என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ நல்லா இருக்கு. அதே போல் சில பேர் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது தேர்வு எழுதி தவறி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் உங்களோட தேர்வில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவுமே விட்டு போச்சு, கிடைக்கல, முடியல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இது மறுபடியும் ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக தான் இருக்குது. ஸோ திரும்புதல், பழைய நிலைக்கு வருதல், பழைய மாதிரி மாறுதல் அப்படிங்கிறது இந்த வாசிப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. அதே நேரம் ஒரு புதிய தொடக்கமாகவும் இது இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சுழற்சி, பழைய தவறுகள், நான் சொன்ன மாதிரி இது தவறு செஞ்சவங்க திருந்துவதற்கான காலமும் இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலை, ஏதோ ஒரு மாயின் பிடியில் மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து மெதுவாக விடுவிச்சு உங்களே நீங்கள் ஒரு மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இது இருக்கலாம். உங்கள் உள்ளுணர்வை உங்களுக்கு அழகாக வழிகாட்டக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கலாம். உங்கள் மனசு என்ன சொல்கிறதுன்றது கொஞ்சம் அவசரப்படாமல் நின்று நிதானமாக கேளுங்க. கண்டிப்பாக ஒரு முன்னேற்றங்கிறது இருக்குது. ஆனால் இது ஒரு விதை போல தான். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டோன்னா அவசரப்பட்டாக ஆகாது இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த, உடல் ஆரோக்கியம் சார்ந்த, உறவு சார்ந்த எல்லாமே நல்லா வரும். ஆனால் கொஞ்சம் பொறுமை. இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரியான பாதையில் செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருக்கு. நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. சில நேரத்தில் ரொம்ப தாமதமாகும்போது, இது உறவு சார்ந்து, படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து, என்னடா இவ்வளோ காலம் பிடிக்குது அப்படின்னும் போது நம்பிக்கை இழப்பு ஏற்படலாம். ஆனால் அந்த மாதிரி வேண்டாம். பழைய முயற்சிகள் மீண்டும் உயிர் பெறக்கூடிய காலகட்டம் தான் இது. சரியா? ஸோ நீங்கள் முன்பு நினைச்ச திட்டம் போட்டிருப்பீங்கல்ல, உங்களோட திறமை, உங்களுக்கான வாய்ப்பு, அதையெல்லாம் மறுபடியும் நீங்கள் தூசி தட்டி முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது நடப்பதற்கான காலகட்டமாக இது இருக்கலாம். ஒரு புது அத்தியாயம் தொடங்குவது போல தான். மீண்டும் முயற்சி பண்ணுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முயற்சி பண்ண உடனே சில விஷயங்கள் நடக்காது. முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அது மெதுவாக ஒரு அழகான செடி எப்படி ஒரு மரமாக ஆகுது, அதே போல தான் வளர்ச்சிங்கிறது இருக்கும். இதே நீங்கள் உறவு சார்ந்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கீங்க, அவங்க இல்லாமல் உங்களோட கணவர் இல்லை காதலர்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு புதிய புரிதல்கள், சண்டை சச்சரவுகள்லாம் போய் கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருவருக்குமே இருக்கும்.
ஸோ தூரம்ங்கிறது குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பழைய தவறுகள், 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தவறு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சில தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பெல்லாம் சரி செஞ்சு இப்போ பழைய கோபத்தை, பழைய அந்த வன்மம், ஏதோ ஒன்று இந்த பழைய காலகட்டத்தில் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த செயல்கள்லாம் இருவரில் யார் வேணால் செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த செயல்களை எல்லாம் விட்டுட்டு இப்போ புதிய மனிதர்களாக மாறக்கூடிய தருணமாக இருக்கும். ஸோ உண்மையான உணர்வுகள் மீண்டும் திரும்பும். அந்த இருவரது உள்ளத்துல இருந்து உண்மையை பேச தொடங்குவீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. தொழில் சார்ந்தும் நல்லாயிருக்கு, உறவு சார்ந்தும் நல்லாயிருக்கு, இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஆனால் முயற்சிங்கிறது இரு பக்கமும் வேணும். இப்போ நீங்கள் தொழில் சார்ந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதே தான், எடுக்கக்கூடிய முயற்சி சரியான நபர்கள், நம்பிக்கையான மனிதர்கள் மூலயமா எடுத்தீங்க அப்படின்னா சரியாக போகும். அவசரம் மட்டும் வேண்டாம். ஓகேவா? சில நேரங்களில் அந்த அவசரப்பட்டு காரியத்தை விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். மற்றபடி உங்களோட வாசிப்புங்கிறது நல்லா இருக்குது. சில பேருக்கு ஒரு அதிகமான சோர்வு எட்டி பார்க்கலாம். எஸ், இந்த வாசிப்பில் நம்ம பார்க்கும்போது அது வயது முதியவர்கள்னு இல்லை, இளையவர்களுக்கு கூட ஒரு சோர்வு எட்டி பார்க்கலாம். ஒரு சமநிலை, சில நேரங்களில் அந்த ஒரு சமநிலையை இழந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பதட்டமோ ஒரு அயற்சி, ஒரு டயர்ட்னஸ் வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஓகேவா? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மறுபடியும் வேலை பண்ணி ஓட தொடங்குங்க அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்பு தெரியுது. திசை தெரியவே இல்லை, ஒரு புதிய வேலைக்காக முயற்சிக்கிறேன், இல்லை இருக்கிற வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையுமே தீர விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கையான மனிதர்கள், அவங்க நம்ப தகுந்தவர்களா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு அரையும் குறையமா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு அழுத்தத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? ஸோ மாற்றம்ங்கிறது ஒரு சிறப்பான மாற்றமாக தான் இங்கே இந்த வாசிப்பில் பார்க்க முடியுது. சில பேருக்கு இப்போது இந்த புத்தாண்டு அப்போ சில விஷயங்களை நினச்சிருப்பீங்களா, இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நினச்சிருப்பீங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு விடுபட்டு இருக்கலாம். ஸோ புத்தாண்டுக்கு எடுத்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் மறுபடியும் தூசி தட்டி செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அது கூட நல்ல விதமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது புதிய தொழில்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம். எந்த ஒரு புது முயற்சியுமே நீங்கள் செஞ்சு அது தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் கொடுக்குற ஒரே விஷயம் அதுதான், மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ மீண்டும் முயற்சி பண்ணுறது தவறு கிடையாது. அது நல்ல விதமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உறவு சார்ந்து சேருவோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில பேர் ரொம்ப ஒரு பிடிவாதத்துலேயும் அகங்காரத்துலேயும் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சில இடங்களில் 2 பேருமே விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்க. ஒரு திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. ஸோ பிரபஞ்சத்தோட அனுகிரகம் இருக்கான்னு கேட்டால் அற்புதமாக இருக்குது. எஸ், ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்களோட பழைய காயங்கள் இருக்கும் இல்லையா, காயங்கள்னால் இப்போ அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதோ சண்டை போட்டிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நல்லாவே இல்லை அந்த விஷயம்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பயும் சண்டை போட்டு அந்த பிரச்சனைங்க ஊதி ஊதி பெருசாக்கும் போது அது நல்லா இருக்காது. அதே போல தான் இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுற இடத்துல எங்கேயோ ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு, யாரோ ஏமாற்றிட்டாங்க, இது போன்ற கடந்த காலங்களில் நினச்சி பார்க்கவே பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது போன்ற விஷயங்களெல்லாம் மனதுலேருந்து முற்றிலுமாக எடுத்து உங்களோட மனசை நீங்கள் குணப்படுத்துங்க. அப்போ புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்து இருக்கலாம். ஸோ பழைய குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா புதிய விஷயங்கள், நல்ல ஒரு ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் நிரம்பி கிடக்க. பழைய குப்பைகள் இருக்கும்போது புதுசாக எந்த ஒரு நல்ல விஷயமுமே எட்டி பார்க்காது. ஸோ இங்கே உங்கள் வாசிப்பில் தெரியறது அதுவும் கூட தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நேற்று சாப்பிட்ட உணவு இன்றைக்கி ஜீரணமானால் தான் புது உணவை நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ ஜீரணமாகாத ஒரு உணவு ஒரு உடம்புல இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு தொல்லைகள் நமக்கு கொடுக்கும். அதே போல தான் உங்களோட கடந்த கால விஷயங்கள், அதில் ஏற்பட்ட கஷ்டங்கள், ஏதோ ஒன்று வேண்டா விருப்பம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஜீரணம் பண்ணிடணும். அது இல்லை அப்படின்னா அது ஒரு நோயாக நம்ம உடல்லையும் மனசுலையும் தங்கிடும். ஸோ அதற்கான அந்த இடத்துல எந்த ஒரு நல்ல சக்தியும் நல்ல ஆற்றல்களும் வர வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
ஏதோ ஒன்று இது மனசில் இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்னால் மறக்கவே முடியலன்னா நீங்கள் தான் உங்கள் மனசை சரிப்படுத்திக்கணும், வேறு யாரும் சரிப்படுத்த முடியாது. ஸோ உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான குணப்படுத்துதல் சிகிச்சை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க தொடங்குங்க. ஸோ பிரச்சனைன்னு இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனைக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்கு. ஸோ பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பெருசாக்காதீங்க, தீர்வை நோக்கி நகர ஆரம்பிங்க. அது வேலை சார்ந்த, உறவு சார்ந்த, உடல் நலம் சார்ந்த, எந்த வயதுடைய நபர்களாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கு. இப்போ இந்த வாசிப்பை பார்க்குறீங்கல்ல, மெழுகுவர்த்தி வாசிப்பு, இது போன்ற வாசிப்பை பார்த்து தான் நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசணுன்றது கிடையாது. இந்த வாசிப்பை நீங்கள் இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மனசை அமைதியாக வச்சு அப்படி நிசப்தமாக கொஞ்சம் உங்களோட மூச்சு நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். மெதுவாக பிரபஞ்சமே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ரொம்ப முழு மனதோட, ஒரு வைரம், ஒரு தூய்மையான மனதோட நீங்கள் பண்ணிங்கன்னா எஸ் அவ்வளோ அழகாக பேசும். ஸோ வாசிப்புங்கிறது சும்மா இது நீங்கள் ஒரு செவிவெளி செய்தியாக எடுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் பிரபஞ்சம் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆக்சஸ் பண்ண கற்றுக்கோங்க. என்றைக்குமே ஒரு மூன்றாவது மனிதர்கள், இப்போ நான் கூட மூன்றாவது மனுஷி தான். ஸோ நான் பிரபஞ்சம் உங்களுக்கு அது கொடுக்குது இது கொடுக்குது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் பெறணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு பிரபஞ்சம் இருக்குது, உங்களுக்கு வெளியில் ஒரு பிரபஞ்சம் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுத்தையுமே இணைச்சிக்கோங்க. நீங்களே செய்திகளை வாங்க பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் திடீர்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னாலும் நீங்கள் உங்களிடமிருந்தே பதில்கள் எடுக்க முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு ரொம்ப தரமான பதிலாக இருக்கும், உங்களுக்கானதாக இருக்கும். உங்களோட உள்ளுணர்வை கவனிக்க அது ஒரு பழக்கமாக மாறிடும். நீங்கள் வெளியிலேருந்து உங்களோட கேள்விகளுக்கான பதிலை தேடிட்டு இருந்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களோட தான் இருக்குமான்னு கேட்டால் சில நேரம் உங்களோட தான் இருக்க வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் உங்ககிட்ட இருந்தே உங்கள் கேள்விக்கான பதில் வருது பார்த்தீங்களா? இந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலைக்கு நான் சரியாக முயற்சிக்கிறேன்னா முயற்சிக்கலையா, இந்த நபரை நம்பலாமா வேண்டாமா, இது போன்ற கேள்விகள். நீங்கள் போகக்கூடிய வாழ்க்கை பாதை சரியானதா தவறானதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாசிப்பை தாண்டி உங்களிடம் நீங்கள் பதில் பெற முயற்சி செய்யுங்க. உங்களை நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேன்மையான நிலைக்கு எடுத்துகிட்டு செல்லுங்க. ஸோ இதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்திகளாக இங்கே என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு பொருந்ததான்னு பாருங்கள், பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. புது வேலைக்காக முயற்சிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சி பலித்தமாகும். அதே நேரம் கொஞ்சம் சில காலம் காத்திருப்பும் இருக்கலாம். ஸோ எது ஒன்றுமே தட்டி போச்சுன்னா கவலையப்படாதீங்க, அதை விட சிறப்பான ஒன்று தான் உங்களுக்கு வரும். சரியா? அதே போல தான் உறவு சார்ந்த சில பேர் இணைவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கலாம். ஸோ அமைதியான பேச்சுவார்த்தை, உங்களோட பார்வையிலேருந்து நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை அமைதியாக மரியாதையோடு பேசும்போது கண்டிப்பாக அந்த இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தீங்கு இழைத்த நபர்கள் இப்பொழுது தானாகவே விலகி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் ஒரு இருள் இங்கே இருக்குது, அது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பயமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு குற்ற உணர்வாக இருக்கலாம். அதெல்லாம் தப்பான்னு கேட்டால் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. ஒரு இருட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். ஸோ அந்த இருட்டு இருக்குன்னா அதை உங்களால் சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்குது அப்படின்னா அதை உங்களால் குணப்படுத்த முடியுமா பாருங்கள். பண்ண முடிஞ்சால் சூப்பர். ஸோ இது ஏன் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே போட்டு நொந்துக்கிறத விட, ஓகே இந்த ஒரு விஷயம் அப்படி நடந்தனால தான் நான் இதை உணர்ந்தேன், இந்த ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ உங்களை எந்த ஒரு காலகட்டத்திலையுமே உங்களை நீங்களே குற்றப்படுத்திக்காதீங்க, எல்லாமே நன்மைக்கே. ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் ரொம்ப அழகான வாசிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு, நடப்பவையாவும் நன்மைக்கே. இப்போ நீங்கள் இந்த வாசிப்பை பார்க்குறீங்கன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப மிக 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 முக்கியம்? இப்போ இந்த ஒரு வருடம்ங்கிறது நவம்பர் டிசம்பரில் நம்ம முட்டிக்கிட்டு மோதிட்டு நிற்போம். அச்சோ இந்த வருஷம் முடிய போதே ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? இப்போ இருந்தே நீங்கள் திட்டமிட ஆரம்பிங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், வருடத்தின் முதல் நீங்கள் திட்டமிட்டிருப்பீங்க. ஆனால் அது சில பேர்
விட்டு போயிருக்கலாம். ஸோ மறுபடியும் மீண்டும் திட்டமிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ வேணால் விட்ட இடத்துலேருந்து நம்ம தொடங்கலாம். ஸோ இது முடியாது, இது கிடைக்காது, அப்படி இப்படி எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் உங்கள் மனசு சில நேரம் சொல்லும், ஒரு சோம்பேறித்தனத்தை விதைச்சி வைக்கும். அந்த விதையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு நம்பிக்கை, ஓகேவா? ஸோ நம்பிக்கையும் ஒரு சுறுசுறுப்பான செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை தொடர்ச்சியாக எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களோட நேரத்தை மதிக்க கற்றுக்கோங்க. உங்களோட நேரத்தையும் உங்களையும் நீங்கள் மதிக்கும் போது மற்றவர்கள் உங்களை மதிப்பாங்க. ஸோ ஒரு நல்ல சிறப்பான இடம் உங்களுக்கானது பிரபஞ்சம் காத்துட்ருக்கு அது கொடுக்கறதுக்கு. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த வாசிப்பு மட்டும் பார்க்காதீங்க, பிரபஞ்சத்துக்கு கூட நீங்களே நேரடியாக தொடர்பு கொள்ள பாருங்க. எந்த ஒரு இடைத்தரகர்கள் உங்களுக்கு செய்தி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களே பேசுங்க. உங்களோட உள்ளுணர்வை சரியாக தரமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்லாத மனசுங்கிறது எப்படி ஒரு தெளிவான நீரோடை இருக்கும்போது அதற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். குழம்புன குட்டை தான் ஒன்றும் தெரியாது. ஸோ அதுக்கான உங்கள் மனசு எப்போ தெளிவாகுதோ அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தோட பேசி பழகுங்க. சரியா? தேங்க்யூ.